இந்த நேரத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளையோட என்ன வேலைன்னு பேசக்கூடிய இத்தனை ஆம்பளைகளும் அல்லது குறைந்தபட்ச பெண்களும் இந்த நேரத்துல அந்த பயலுக குடிச்சிட்டு கோயில் மாடு மாதிரி சுத்துறானுங்களே, இவனுங்களுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு ஏன் கேட்க தோணல? உங்களுக்கு லாட்ஜ் இருக்கு, 1500 ரூபாயில ரூம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேவலமா பேசக்கூடிய தரம் தாழ்ந்து போன கலாச்சார காவலர்கள்லாம் இப்ப இருக்கிறத நம்ம ஒரு வாரமா பார்த்து சகிக்க முடியல. அந்த மாதிரியான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. தமிழக டிவிகள் முழுவதையும் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நீங்க பார்த்துக்கலாம். 100 நாள் யாருன்னே தெரியாத ஒரு ஆண், யாருன்னே தெரியாத ஒரு பெண், 100 நாள் பகலும் 100 நாள் இரவும் ஒரு ஆணும் பெண்ணும் வெளி உலகத்துக்கே தெரியாம ஒரு பில்டிங்ல அடைக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப எங்க போச்சு? இந்த பெண்கள் தனியா போலாமா? பெண்கள் யாரு கூடயே போய் தங்கலாமா? பெண்கள் ஒரு நாள் வெளில போயிட்டு வந்தா ஊர் என்ன சொல்லும் அப்படிங்கிற கருத்து இந்த பிக் பாஸ்ல எங்க போச்சு? அப்ப இதை பாக்குற பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன சிந்தனை வரும்? அவங்க ஏன் ஒரு நாள் போய் நண்பரோட பேசினா என்ன? 100 நாள் யாரு கூடயோ உட்கார்ந்து இருக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம், பெறலாம், முத்தம் கொடுக்கலாம், கண்ணீர் சிந்தலாம். இதெல்லாம் ஒரு நல்ல கல்ச்சரு. ஆனா தன்னுடைய சக நண்பன், எனக்கு வேண்டிய ஒரு நபர் ஏதோ ஒரு வகையில் இருந்துட்டு போட்டு அவனோட ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து பேசினா உனக்கு என்ன பிரச்சனை இல்லை? இந்த பிரச்சனை இன்னைக்கு பேசிட்டு இதை விட்டோம்னு சொன்னா அடுத்த மாசமோ அடுத்த நாளோ அடுத்த வருடமோ அந்த பிரச்சனை தொடங்க தான் செய்யும். அல்லது நம்ம மீண்டும் ஒரு காணொலியிலையோ அல்லது ஒரு ஆதங்கத்திலேயோ பேசிட்டு போற விஷயமா தான் இது. ஒரு சமூக பிரச்சனையை நீடிக்குது அப்படிங்கறத முதல்ல உணரணுங்கிறதுனாலதான் இந்த வீடியோவின் அவசியத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. கோயம்புத்தூர்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த இந்த பெண் பாலியல் பலாத்காரம் சம்பந்தமான விவரங்கள், செய்திகள் அனைத்தும் கடந்த ஒரு வாரமா பேசும் பொருளா மாறி இன்னைக்கு வரைக்கும் அது ஓய்ந்த பாடில்லை. ஆனா என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 2 துருவமா பேசுறாங்க. ஒண்ணு, இந்த பொண்ணு இந்த நேரத்துல இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட போகலாமா, எதுக்காக போனுச்சு அப்படிங்கிற ஒரு விரிவான ஒரு விளக்கப்படத்தை போட்டு விளக்குற மாதிரி பேசுறாங்க. அதை மறைமுகமா பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த கார்ல என்ன வேலை, அது ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துதா பேக் சீட்ல உட்காந்துச்சா, துப்பட்டாலாம் எங்க இருந்தது, பேக் எங்க இருந்தது, அப்ப இவங்க போய் எதுக்காக காத்திருந்து எந்த நேரத்துக்கு பிறகு அவங்க என்ன தொடங்குவாங்க, அதன் பிறகு இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான கிட்டத்தட்ட வெளியில சொல்ல முடியாத கூசக்கூடிய சம்பவங்களா அதை பேசுற பொருள் தான் பெரும்பாலான ஊடகங்கள்லயோ அல்லது செய்தித்தாள்கள்லயோ அது போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இவங்களுக்கு கடுமையான தண்டனை வேணும், அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்தணும். அது என்ன மாதிரி பாதுகாப்புன்னு சொன்னா, நகம் வளர்க்கணும், பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு பழகணும், கராத்தே தற்காப்பு கலைகள் பழகணும். இந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் பலதரப்பட்ட ஆலோசனைகள் இந்த மாதிரிலாம் வழங்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுதானா அப்படின்னு பேச வேண்டிய அவசியத்துக்கு தான் இந்த காணொலியை நம்ம வெளியிடுறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இது இது எந்த தீர்வை நோக்கி போகுது, அல்லது இதுக்கு தீர்வு தான் என்ன, இது இன்னைக்கோ நேத்த உருவான பிரச்சனையா, இந்த பிரச்சனையின் மூலாதாரம் என்ன, அதை எப்படி புடுங்கி வீசுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரச்சனை அடங்கியிருக்கே ஒழிய, இந்த பிரச்சனை இன்னைக்கு பேசிட்டு இதை விட்டோம்னு சொன்னா அடுத்த மாசமோ அடுத்த நாளோ அடுத்த வருடமோ அந்த பிரச்சனை தொடங்க தான் செய்யும். அல்லது நம்ம மீண்டும் ஒரு காணொலியிலையோ அல்லது ஒரு ஆதங்கத்திலேயோ பேசிட்டு போற விஷயமா தான் இது. ஒரு சமூக பிரச்சனையை நீடிக்குது அப்படிங்கறத முதல்ல உணரணுங்கிறதுனாலதான் இந்த வீடியோவின் அவசியத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பகல் நேரங்கள்ல மக்கள் வந்துட்டு போற நேரமாகவும் இரவு நேரங்கள்ல நடமாட்டம் குறைவா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. எப்படி இருக்குன்னு சொன்னா, பெரும்பாலும் தனியார் டாப் 10 கல்லூரிகளில் உள்ள மாணவர்கள், அதாவது காரு இந்த மாதிரியான சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய பணக்கார வீட்டு குழந்தைகள், நடுத்தர வர்க்கத்து குழந்தைகள்லாம் அங்க போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு இடத்த காவல்துறையே வரையறை செஞ்சு ஏறத்தாழ ஒரு 59 இடம் கோவை மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி ஒரு புள்ளிவரம் வெளியிட்டு இருக்காங்க. அப்ப இது ஒரு இடம் தான், இன்னும் 58 இடம் இதே மாதிரி கோவையில இருக்கு. குறிப்பா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடிசியாங்கிற வளாகமே ஏறத்தாழ இந்த மாதிரியான வேலைகள் தான் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இல்லீகலான நடவடிக்கைகள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு மாணவர்களும் சில இளைஞர்களும் சொல்றாங்க. இப்ப இவங்க எங்க சந்திக்கணும், எப்படி சந்திக்கணும், அது சந்திக்கிறதுக்கான இடம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பட்டியல் கொடுக்குறாங்க செய்தி ஊடகங்கள்ல. எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு வேற இடமே கிடையாதா, ஒரு பாதுகாப்பா நீங்க மாலுக்கு போக கூடாதா, இல்ல ஒரு காஃபி பார்க்கு போக கூடாதா, ஒரு கோயிலுக்கு போக கூடாதா, ஒரு லாட்ஜுக்கு போக கூடாதா, அந்த அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது லாட்ஜுக்கு போக கூடாதா அப்படின்லாம் ஒரு அன்மேரிடா இருக்கக்கூடிய ஒரு முதுகலை பட்டம் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய
இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபர்களா இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களாம் ஆலோசனை வழங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலா மையத்துக்கு குறிப்பா ஊட்டிக்கு போய் நம்ம காரை விட்டு இறங்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நிறைய கைடு வருவாங்க, வந்து சார் உங்களுக்கு லாட்ஜ் வேணுங்களா, சார் உங்களுக்கு எதுவும் சுத்தி பார்க்கணுங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை எப்படி வந்து அடியிலேயே கிள்ளி வீசணும் அப்படிங்கிறத விட்டுட்டு, உங்களுக்கு லாட்ஜ் இருக்கு, 1500 ரூம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேவலமா பேசக்கூடிய தரம் தாழ்ந்து போன கலாச்சார காவலர்கள்லாம் இப்ப இருக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு வாரமா பார்த்து சகிக்க முடியல. அந்த மாதிரியான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க சொல்றபடி பார்த்தா இந்த ஆணும் பெண்ணும் அவங்க நண்பர்களா காதலர்களா அப்படிங்கிறத வந்து அது அவங்க பார்வைக்கு விட்டுரும். ஒருவேளை இவங்க சந்திச்சு பேசுற மாதிரி இந்த கோவை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள்ல ஒரு யதார்த்த சூழல் இருக்குதா அப்படிங்கிறத கடந்த காலத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். இவங்க என்ன கண்ணை மூடிட்டு பேசுறாங்களா இல்லைன்னு தெரியல. ஒரு ஆணும் பெண்ணும் அல்லது ஒரு மாணவனும் மாணவியும் சக நண்பர்கள் வந்து ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்து பேசுனதுதான் திருச்செங்கோடு கோயிலில் நடந்த கோகுல்ராஜ் சுவாதி கொலை வழக்கு. அவங்க காதலர்கள் கூட தெரியாது, அவங்க வந்து நண்பர்கள் கூட தெரியாது, 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சாதி ஆதிக்க வெறியர்கள் என்ன பண்ணாங்க, கோகுல்ராஜை தூக்கி கொண்டு போய் தலையை வெட்டி நாக்கை வெட்டி ரயில் தண்டவாளத்தில் வீசினாங்க. அது என்ன ஆச்சுன்னு இப்பவும் தெரியும். நம்ம இன்னும் பேசி மறக்கவே இல்லை. ஒரு 2-3 மாசம் தான் ஆகுது. தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து கவின் சுபாஷினி அப்படி கொலை வழக்க நம்ம பார்த்துக்கலாம். எப்படி அவங்க கிட்டத்தட்ட பல வருடங்களா காதலிச்சவங்க, இன்னும் சொல்ல போனா 2 வீடுகளுக்கும் இவங்களுடைய உறவு நெருக்கமா தெரியும். அவங்கள ஒரு மருத்துவமனையில ஒரு மருத்துவ ஆலோசனைக்காக போன இடத்துல வந்து அந்த காவல்துறை அதிகாரியுடைய, அதாவது இவருடைய மச்சினன் அந்த பொண்ணோட தம்பி என்ன பண்றான், கூட்டிட்டு போய் நயவஞ்சகமா பேசி மிளகாப்பொடியை வீசி வெட்டி கொள்றான். இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போலாம். அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இந்த சூழல் தான் இன்னைக்கு வந்து காதலர்களுக்கு அல்லது ஆண் பெண் சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு நிகழக்கூடிய நிகழ்வா இருக்கிற பொழுது இவங்களை எங்க உட்காந்து பேச சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு பேக்கரியில உட்காந்து பேசினா அவன் சொந்தக்காரன் வர்றான், ஒரு கோயில்ல போய் பேசினா அந்த சாதி வெறியும் வர்றான், வேற ஒரு இடத்துல பேசினா இவங்களுக்கு பிரச்சனை தர மாதிரி வர்றாங்க. அப்ப ஒரு இளைஞரும் ஒரு இளைஞனும் சகஜமாக சுதந்திரமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது ஒரு விஷயத்தை விவாதிப்பதற்கோ அல்லது ஒரு பல்வேறுபட்ட எதை வேணாலும் நம்ம வச்சுக்குவோம். அது மாதிரி பேசுற மாதிரியான சூழல் வந்து இங்க இருக்கா? கோயம்புத்தூர் அப்படி ரொம்ப எளிதில் இருக்கா அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, இந்தியாவிலே கிடையாது, தமிழ்நாட்டில் சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேற்கு மாவட்டம் ரொம்ப ரொம்ப விதிவிலக்கு. பார்த்தாலே வெட்டுவான், பார்த்தாலே குத்துவான், இந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. இதுல எதையும் மறந்துட்டு ஏதோ ஒரு விண்ணுலகத்துல இவங்க வாழ்ற மாதிரி ஆலோசனை கொடுக்குறாங்க. அது இருக்கட்டும், சரி ரைட்டு. சரி, அப்படியே போனாலும் வந்து 11 மணி வரைக்கும் பேசலாமா, 10 மணி வரைக்கும் பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 11 மணிக்கு அங்க கார் எடுத்துக்கிட்டு உள்ள போன மாதிரியும் 11:15 வந்து அவன் வந்த மாதிரியும் பேசுறாங்க. அது கிடையாது. அந்த இடம் இயல்பாவே மனிதர்கள் போயிட்டு வர்ற இடம் தான். ஆனா பெரும்பாலும் பழக்க வழக்கத்துக்கு பார்க்க விடாத ஒரு இடமா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்காக அங்க போய் ஒரு ஒதுக்குப்புறமா பேசிட்டு இருக்காங்களே ஒழிய அது என்ன பேசுனாங்க, எதுக்கு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சுதந்திரமான விஷயத்துல அடக்கம். அதை விட்டுட்டு இவன் அந்த துணிமணியை ஃப்ரண்ட் சீட்ல இருந்துச்சா, பேக்கு எங்க இருந்தது, அவங்களுடைய துப்பட்டா எங்க இருந்ததுலாம் சொல்லி ஒரு பாலியல் படத்தை விவரிச்சு எப்படி பேசுவானுங்க வக்கர புத்தியோட, அந்த மாதிரி பல்வேறுபட்ட ஊடகங்களும் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா தினத்தந்தி பத்திரிகை வந்து முத நாள் எழுதுனதை பார்த்துட்டு ஒரு வழக்கறிஞரே சொல்றாரு, அப்படியே அதை ஆபாசமா படிச்சு காமிச்சிட்டு இவங்க இதுக்காக போனாங்கன்னு பத்திரிகையிலே வந்திருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னு சொன்னா, அதே தினத்தந்தியில வேற மாதிரி எழுதிருக்கு. இந்த ஆண் பெண் அந்த 3 குற்றவாளிகள் மொத்தம் 5 பேருமே கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வந்து இப்போ சிகிச்சையில போலீஸ் பாதுகாப்போட இருந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன நிலைமைன்னு சொன்னா, அந்த பொண்ணு மெல்ல மெல்ல மீண்டு வர்றாங்க, அந்த பாலியல் பலாத்கார சிக்கல்ல இருந்து மீண்டு வர்றாங்க. அவரும் வந்து நிறைய தாக்கப்பட்டதுனால அந்த நினைவு திரும்ப தப்பி போலீஸ்க்கு தகவல் கொடுத்து திரும்பி அவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில இருக்கிற சிகிச்சையில் இருக்காரு. அந்த 3 பேரையும் வந்து போலீஸ் வந்து 100 பேர் தேடி, அப்புறம் அதுக்கு பிறகு 300 கேமரா சிசிடிவியை வந்து ஆய்வு பண்ணி மறுநாள் 24 மணி நேரத்துக்குள்ள வந்து காலில் சுட்டு வெள்ளக்கிணறு பிரிவுல பிடிச்சி இப்போ வந்து சிகிச்சையில பாதுகாப்பா இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ மொத்தம் 5 பேருமே கோயம்புத்தூர் இந்த ஜிஹெச்ல தான் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க. ஒரு உன்னதமான நட்பு அல்லது உன்னதமான காதல் இருக்கிற பொழுது இந்த கயவாளி யூடியூபர்ஸ் முழுவதும் என்ன பேசுறான்னு சொன்னா, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கால்கேளு அல்லது வந்து ஒரு இல்லீகலா வந்து உறவுக்கு அழைச்சவங்க, அவன் அந்த மாதிரியான பையன் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறானுங்க. இப்ப அந்த இளைஞர் என்ன சொல்றான்னு சொன்ன, ஆஸ்பத்திரி இருந்துகிட்டு அவளை என்கிட்ட பேச சொல்லுங்க, என் முகத்தை பார்த்தாலே போதும் அவங்க ஊக்கம் பெறுவாங்க, அவங்க வந்து நலன் அடைஞ்சிருவாங்க, நான் தான் அவங்களை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முறையில ஒரு நேர்மையா பேசுறாரு. இப்போ இவங்களை வந்து கொஞ்சம் கூட இவங்க வரலாறு என்ன, இவங்களுடைய விருப்பங்கள் என்ன, இவங்க எதுக்காக போனாங்கன்னு தெரிஞ்சுக்காம அவங்கள கேவலமா அசிங்கப்படுத்தி பேசின இந்த ஊடகம் வந்து இப்ப எதை பேச போகுது, இந்த பத்திரிகையெல்லாம் வந்து இது பொறுப்பெடுத்துக்குமா அப்படிங்கிறது முதல்ல பதில் சொல்லி ஆகணும்.
அப்ப இதுல ரேட்டிங் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பத்திரிகைகள் வந்து எதை வேணாலும் பேசிடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு பேசுனா இப்ப இவங்க யாரை வந்து இவங்கெல்லாம் கண்டிக்கிறது? அப்ப இளைஞர்கள் வந்து இதுக்கு வந்து எப்படி வந்து வினையாற்ற போறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த 3 குற்றவாளிகள்னு சொல்லக்கூடிய அந்த பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட நபர்கள் என்னன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இங்க வந்து பெற்றோர்கள் இல்லாம ஒரு அனாதை குழந்தைகளா வந்து வளர்றாங்க. அவங்களுடைய அத்தை அல்லது மாமா பையன் தான் அந்த இன்னொரு பையன், அவரு மதுரையை சேர்ந்தவர். மொத்தம் 3 பேருமே சத்தியமங்கலம், இருகூர், கிணத்துக்கடவு இந்த மாதிரி பகுதிகளில் கட்டிட வேலை, மரவெற்ற வேலைகள்லாம் வேலை செஞ்சு அடுத்த கட்டமாக நகர்ந்து வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு சரியான இளைஞர்களா வளர்க்கறதுக்கோ அல்லது வந்து அவங்களுடைய ஒழுங்குபடுத்துறதுக்கான வாழ்க்கையின் ஆதாரமும் எதுவுமே இல்லாததுனால கோவையில வந்து தன்னிச்சையா கூட அவங்க வளர்ந்துருக்கலாம். குறிப்பா அவங்க எங்க வாழ்ந்திருக்காங்கன்னு சொன்னா அந்த பகுதியில அந்த காரை வந்து வாட்ச் பண்ணி வந்து உடச்சிக்கிடுச்சு அவங்கள வந்து கடத்துற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு சொன்னா அதே பகுதியில டாஸ்மார்க் வந்து கிட்டத்தட்ட 4 வருடத்துக்கு முன்னாடி மூடப்பட்ட டாஸ்மார்க் கடையில ஒரு சட்ட விரோதமா இன்னைக்கு வரைக்கும், அதாவது அந்த பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட மறுநாள் காலையில கூட அங்க வந்து டாஸ்மார்க்ல வந்து டாஸ்மார்க் அறிவிக்கப்படாத டாஸ்மார்க், இல்லீகல் டாஸ்மார்க் கிடையாது, இயங்கிட்டு இருக்கு. அதை நாம் தமிழர் அமைப்பை சேர்ந்த நண்பர்கள்லாம் போய் நேரடியாவே அந்த பாட்டில்கள்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. இது வந்து ஒரு வெளிப்படையான ஆவணமா இருக்கு. அப்ப அது ஆளரவம் இல்லாத பகுதி, அங்க எதுக்கு நீங்க போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில நீ போய் அங்க கூடி நீ வந்து செல்போனை பறிச்சுக்க, நீ வந்து நகைகளை பறிச்சுக்க, பொண்ணு கிடைச்சா கொண்டு போய் பலாத்காரம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய குற்றவாளி இளைஞர்களை அந்த பகுதியில வளர்த்து விட்டது யாரு? அதுக்கு பொறுப்பு யாரு? அப்ப இந்த நேரத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளையோட என்ன வேலைன்னு பேசக்கூடிய இத்தனை ஆம்பளைகளும் அல்லது குறைந்தபட்ச பெண்களும் இந்த நேரத்துல அந்த பயலுக குடிச்சிட்டு கோயில் மாடு மாதிரி சுத்துறானுங்களே, இவனுங்களுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு ஏன் கேட்க தோணல அப்படிங்கிறத அந்த பிரச்சனை அடங்கி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அப்ப பெண் அப்படிங்கிறவ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு தான் லாயக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி எங்கிருந்து வருது? இதுலதான் வந்து பெரும்பான்மையான ஆண்கள் வந்து தன்னையும் மீறி அவங்க படிச்சிருக்கலாம், அவங்க எழுத்தாளராக இருக்கலாம், அவங்க பேச்சாளர்களாக இருக்கலாம், அவங்க அரசியல்வாதியா இருக்கலாம். ஆனா ஒரு ஆணாதிக்க புத்தி அவங்களுடைய மூளையில இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆணாதிக்க புத்திங்கிறது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கு இருக்கு. அதனால ஒரு பெண் பேராசிரியர் பேசுறாங்க, நீங்க இதை மீறி போவேன், அது லேடி உமன் எம்பவர்மெண்ட் அல்லது சுதந்திரம், விடுதலை, பின்னி அப்படின்னு போனா அனுபவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் பேசுறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஆணாதிக்க புத்தியில உள்ள கிடையாது. அவங்க நிறைய படிச்சவங்க, நிறைய பெண் விடுதலை பத்தி பேசினவங்க, கடந்து வந்த பெண்களுக்கான சிக்கல்களை வந்து பார்த்தவங்க. அப்ப அவங்களும் ஏன் பேசுறாங்கன்னு சொன்னா இயல்புல வந்து இது வந்து கல்வி கற்ற சமூகமா இருக்கலாம், அல்லது வந்து அறிவியல் தொழில்நுட்பங்களை அல்லது வசதிகளை பயன்படுத்துற சமூகமா இருக்கலாம். ஆனா கருத்தியல் ரீதியா, சிந்தனை ரீதியா இது ஆணாதிக்க சமூகத்திற்கு அடிமையா இருக்கக்கூடிய சமூகமா இருக்கு. அதுல ஆண் மற்றும் பெண் 2 பேருமே விதிவிலக்கல்ல. அப்ப அடிப்படையிலேயே இங்க வந்து பெண் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு போக பொருளா இருக்காங்க. அது வந்து ஒரு பொருளா பார்க்கப்படுது. இந்த பொருள் என்னுடையது, இது எனக்கு உரிமையானது, இந்த பொருளை வச்சுக்கிறதுக்கோ அல்லது வீசுறதுக்கோ அல்லது உடச்சி நொறுக்கிறதுக்கோ அல்லது அழிப்பதற்கோ எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆணாதிக்க வக்கர சிந்தனையில தான் பெண்கள் வந்து கையாளப்படுறாங்க. அதுக்கு கார்பரேட் திட்டங்கள் வந்து ரொம்ப அழகா வழிவகுக்குது. எப்படின்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க, பெண்கள் வந்து 6 மணிக்கு மேல அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்தாகணும், பெண்கள் வந்து எங்க போகணும்னு சொல்லிட்டு போகணும், பெண்கள் வந்து ஒரு இரவு ஒரு வீட்டுல தங்குறதுன்னு சொன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும், தெரிஞ்ச இடமா இருக்கும், அல்லது வந்து காரண காரியங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு 11 மணிக்கு ஒரு பெண் ஆணோடு வெளில என்ன வேலை அப்படின்னு சொல்றத வந்து ஒரு பெண்ணோட கற்பை வந்து அவங்க வந்து சோதிக்கிறாங்க, அல்லது வந்து நடத்தை கெட்டவள் அப்படிங்கிற வகையில ஏதோ ஒரு வகையில முத்திர குத்துறாங்க. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா நீங்க 100 நாள் பார்க்கலாம். தமிழக டிவிகள் முழுவதையும் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நீங்க பார்த்துருக்கலாம். அது 100 நாள் யாருன்னே தெரியாத ஒரு ஆண், யாருன்னே தெரியாத ஒரு பெண், இவங்களை இஷ்டத்துக்கு கொண்டு வந்து போட்டு இது எல்லாமே ஒரு நடுத்தட்டு வர்க்கம் சினிமா கூட்டம் ஒரு லும்பன் கல்ச்சரை தன்னுக்குள்ள வச்சுக்கிட்டு 100 நாள் பகலும் 100 நாள் இரவும் ஒரு ஆணும் பெண்ணும் வெளி உலகத்துக்கே தெரியாம ஒரு பில்டிங்ல அடைக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப எங்க போச்சு? இந்த பெண்கள் வந்து தனியா போலாமா? பெண்கள் வந்து யாரு கூடயே போய் தங்கலாமா? பெண்கள் வந்து ஒரு நாள் வெளில போயிட்டு வந்தா ஊர் என்ன சொல்லும் அப்படிங்கிற கருத்து இந்த பிக் பாஸ்ல எங்க போச்சு? இந்த பிக் பாஸ் எத்தனை வருஷமா தமிழ்நாட்டு நடக்குது? இந்த பிக் பாஸை நல்ல குடும்பங்கள் புறக்கணிச்சிருக்கா? இல்ல இந்த பிக் பாஸ் பத்தி ஒரு சரியான புரிதலோட யாராவது எழுதியிருக்காங்களா, எழுத்திருக்காங்களா? அப்ப பிக் பாஸை
தன்னுடைய நல்ல குடும்பம்னு சொல்லக்கூடிய புருஷன், பொண்டாட்டி, புள்ள, குழந்தை, குட்டி எல்லாம் சேர்ந்து வாய் பொழந்துக்கிட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் பார்த்துட்டு தானே தூங்குறோம். அப்ப இதை பார்க்கிற பொழுது அந்த குழந்தைக்கு என்ன சிந்தனை வரும், அந்த பெண்ணுக்கு என்ன சிந்தனை வரும்? அவங்க ஏன் ஒரு நாள் போய் நண்பரோட பேசினா என்ன, 100 நாள் யாரு கூடயோ உட்காந்துருக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம், பெறலாம், முத்தம் கொடுக்கலாம், கண்ணீர் சிந்தலாம். இதெல்லாம் ஒரு நல்ல கல்ச்சரு. ஆனா தன்னுடைய சக நண்பன், எனக்கு வேண்டிய ஒரு நபர் ஏதோ ஒரு வகையில் இருந்துட்டு போட்டோம், அவனோட ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து பேசினா உனக்கு என்ன பிரச்சனை இல்லை? அப்ப எது கலாச்சாரம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது யாருன்னு சொன்னா கார்பரேட் இந்த கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வருது. எதனால? இப்படி மனிதர்கள் இயல்புலே விரும்பக்கூடிய சில விஷயங்களை கொடுப்பதன் மூலமாக அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல ஏராளமான கார்பரேட் விளம்பரங்களை, ஏராளமான பொருள்களை சந்தையில விற்கிறதுக்கான விளம்பரங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும் டிஜிட்டல் மூலமா. அதன் மூலமா சந்தையை பெருக்கிக்க முடியும். அதன் மூலமா கலாச்சார சீரழிவை உருவாக்க முடியும். அந்த கலாச்சார சீரழிவுக்கு உடையில இருந்து, உணவுல இருந்து, அத்தனை விஷயங்களையும், வாகனம், வீடு, போக்குவரத்து எல்லாத்துலயுமே வித்துற முடியும், மார்க்கெட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு மனுஷனை மிஷினா வேலை வாங்க முடியும். அதுக்குதான் நேரடியா நீ வா, இரவுன்னு பார்க்காத, பகல்னு பார்க்காத. அமெரிக்காவுல பகலா இருந்தா இந்தியாவுல இரவா இருக்கும். அந்த இந்தியாவுல இரவு நேரம் அமெரிக்காவுடைய வேலை நேரம். அதனால நீ டைட்டில் பார்க்குக்கு போ, கீரணத்துக்கு போ, ஐடி சென்டருக்கு போ, பெங்களூருக்கு போ, டெல்லிக்கு போ. அங்க போய் இரவு பகலா வேலை செய்யி, அதுல லட்சக்கணக்கில் சம்பளத்தை வாங்கு. இதுல போய் நீ பல விஷயமெல்லாம் பேசிட்டு இருக்காத, குடும்பத்தை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்ற விஷயத்தையெல்லாம் எந்த ஆச்சாரமான குடும்பங்களையும் தன்னுடைய பொண்ணை, தன்னுடைய பையனை வீட்டை விட்டு இரவு பகலா அனுப்புறமே வேலைக்கு அப்படின்னு பேசுறதே கிடையாது. எந்த கேப்ல அந்த பொண்ணு போகுது, எந்த கார்ல போகுது, யாரு கூட பழகுது, எப்ப வீட்டுக்கு வருது, எப்ப சாப்பிடுது, எப்ப தூங்குதுன்னு ஒரு பாய கேட்கறது இல்லை குடும்பத்துல. ஆனா என்ன சொல்றான், 11 மணிக்கு அந்த பையன் கூட இந்த பிள்ளைக்கு என்ன வேலை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல அப்படின்னு பேசுறவனுக்கு எங்கேயாவது இது உரைக்குதா? அப்ப எது தேவை, எதை நீ மறந்த, எதை நீ ஆதரிக்கிற அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா கார்பரேட்டு கலாச்சாரத்துக்கு, கார்பரேட்டு விருப்பத்துக்கு, கார்பரேட்டு நுகர்வுக்கு இந்திய சனாதனம்னு ஒரு தத்துவம் வச்சிருக்கான். அவன் என்ன சொல்றான்னு சொன்னா பெண்கள் இப்படிதான் இருக்கணும், பெண்கள் இதை மீறினா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பொருந்தாத இந்த இந்திய சனாதன, இந்த வர்ணாசிரம, இந்த ஆண் பெண் பாலின வேறுபாடை அதோட இணைச்சி ஒரு பக்கம் இவங்களை கொலை செய்யறது, இன்னொரு பக்கம் இவங்களை ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ல உழைப்பு சூழல் நடத்துறது. இந்த ரெண்டையும் சரியான விதத்துல பொருத்தி ஒரு கார்பரேட்டு கலாச்சாரத்தை இங்க நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக ஒரு இந்திய சனாதன முறையை நடைமுறைப்படுத்துறது. அப்ப இது மாதிரியான விஷயங்களை பேசாம இவங்க இரவு தான் பிரச்சனை, பகல் தான் பிரச்சனைன்னு பார்த்தா அப்படி கிடையாது. அப்ப பகல் தான் பிரச்சனைன்னு சொன்னா 6 வயசு குழந்தைய லிப்ட்ல, சென்னையில் நடந்த விஷயம், லிப்ட்ல கிட்டத்தட்ட 6 மாசமா அந்த அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த செக்யூரிட்டி, பிளம்பரு, எலக்ட்ரிஷியன், இன்னும் பல தொழிலாளிகளை வச்சு தொடர்ந்து 6 மாசம் ரேப் பண்ணியிருக்கானுங்க. இந்த விஷயங்களை பகல்ல செஞ்சானா, ராத்திரில செஞ்சானா? இந்த விஷயங்களை இருட்டுல செஞ்சானா? இந்த விஷயங்களை யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போய் செஞ்சானா? கிடையாது. ஒரு சின்ன குழந்தை சொந்த வீடு, அக்கம் பக்கத்து வீடு, அல்லது உறவு, தன்னுடைய தாய் மாமன், தன்னுடைய சித்தப்பா, தன்னுடைய பெரியப்பா, தன்னுடைய தாத்தா, இந்த நபர்களாலேயே, இந்த ஆண் நபர்களாலேயே அந்த குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சரி, இது குழந்தைன்னு கூட விட்டுலாம். அடுத்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா 60 வயசு 70 வயசு மூத்த பாட்டிய பசங்க ஒரு பாலியல் பலாத்காரம் பண்றானா அதுல என்ன காமசுகம் கிடைச்சிட போகுது? பிரச்சனை ஆண் பெண் அப்படிங்கிறது இல்லை. அதாவது மோக வெறிய இங்க விதைக்குது. அதுக்கு ஏதோ ஒரு பெண் உடல் தேவைப்படுது. அது சிறுமியாவும் இருக்கலாம், வயது மூதாட்டியாவும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் இது சொல்லுது. அது போக இது புதுதல்ல. இந்தியா முழுவதும் நிர்பயா பிரச்சனையில தொடங்கி இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில பார்த்தோம் இல்லைங்களா? பொள்ளாச்சி பெருவாரியான பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ண ஒரு பெரிய கும்பல் அது வரைக்கும் இருக்கு. இது ஏதோ திமுக அரசாங்கத்தில் நடக்கிறது, அல்லது அதிமுக அரசாங்கத்தில் நடக்கிறது, காங்கிரஸ் நடக்கிறது, பிஜேபி நடக்கிறதுன்னு கிடையாது. ஒட்டு மொத்தமா ஆணாதிக்க சமூகம் பெண்களை ஒரு போக பொருளா பார்க்குது. இந்த போக பொருளா பார்க்கக்கூடிய இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, பெண்களை என்னுடைய பண்டம், பெண்கள் ஒரு வரையறை தான், இதுக்கு மேல பெண்களுக்கு உரிமை தர முடியாது, நான் சொல்றதை நீ கேட்கணும், இல்லைன்னா அது கற்பு அப்படின்னு பேசுது. பெண்களை ஒரு வரம்புகளை வச்சுக்கணும், பெண்களை அனாவசியமா வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது, கண்ட கண்ட இடத்துக்கு போட்டா வீணா போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சில பெற்றோர்கள் அப்படி நினைச்சாலோ, அல்லது பொது புத்தியில் அது இருந்தாலோ அது தவிர்க்கப்படணும், களையப்படணும். அது தவறான கருத்து அப்படிங்கிறத சமீபத்துல சர்வதேசிய அளவுல ஆசிய கபடி போட்டியில ஒரு தங்க மங்கையா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க.
தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னையில கண்ணகி நகர்ல இருக்கக்கூடிய கார்த்திகாங்கிற ஒரு 11ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு இளம் பெண் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பேட்டியில என்னை எங்க அம்மா சுதந்திரமா விட்டாங்க, நான் என் மகளை சுதந்திரமா விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, கார்த்திகாவை அவங்க முத அவங்க வீட்டுல வெளில விடல. அவங்களே இயல்புல துப்புரவு தொழிலாளியா இருந்து பிறகு துப்புரவு தொழிலா இருந்து வாழ முடியல, இந்த பணி உத்தரவாதப்படுத்தப்படல, என் மகளை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு அந்த ஏழை குடும்பத்துல அந்த கார்த்திகாவின் தாய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆட்டோ ஓட்டுறாங்க, ஆட்டோ பணியாளராக மாறுறாங்க. அப்ப ஒரு ஆட்டோ தொழிலாளியா இருக்கிறாங்க பெண், ஒரு ஸ்விக்கி சொமேட்டோவில் உணவு டெலிவரி பாயா இருக்கிறாங்க ஒரு பெண். அது மட்டும் இல்ல, நிறைய வேலைகள்ல இரவு பகலா வேலை செய்யக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க. அப்ப பெண்கள் இந்த வேலையை செய்யணும், இந்த நேரத்துல செய்யணும், இங்கதான் போகணும் அப்படிங்கிற விஷயத்த உடைச்சி இன்னைக்கு சமூகம் முன்னேறிட்டு இருக்கு. ஆண்களுக்கு நிகராக எல்லா இடத்துலயுமே பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க, சதவிகிதத்துல குறைவா இருக்காங்க. அதனால ஆண் பெண் அப்படிங்கிறவங்களுக்கு வேலையிலையோ நேரத்திலேயோ இருட்டு பகல் அப்படிங்கிற விஷயத்திலேயோ அல்லது கூலியிலேயோ வேறுபாடு காட்டக்கூடாது. பெண்கள் ஆண்களுக்கு எந்த வகையிலும் இழைத்தவர்கள்ல நிகரானவர்கள், உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற கருத்தின் மூலமா தான் இந்த மூளை அடுக்க சரி செய்யணும். அதன் மூலமா தான் கோவையில் இந்த மாதிரியான, இந்தியாவில் இந்த மாதிரியான பாலியல் பலாத்கார விஷயங்கள்ல பெண்களை மீட்டெடுக்க முடியும். பாலியல் பலாத்காரங்களுக்கு அடிப்படையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது ஆணாதிக்க சிந்தனையே. ஆணாதிக்க சிந்தனையை ஒழிப்பதன் மூலமாக மட்டுமே பெண்களை சக மனுஷியாக, சக நண்பராக நம்ம பாவிக்க முடியும். அதன் மூலமாக விடுதலை வரும். அதை விடுத்துட்டு பாதுகாப்பு கருவி, அது போக்குவரத்து விஷயம் எதுவும் வேலைக்கு ஆகாது. இருக்கிற ஆண்களை பூரா என்கவுண்டர் பண்ணணும். கடைசியா என்கவுண்டர் பண்ண ஆம்பளை போலீஸ் தன்னையே என்கவுண்டர் பண்றது தவிர வேற வழி கிடையாது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அப்படி வாங்க.